ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மார்ச் மாத நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகளும் நடத்தியாச்சு. அதுக்கான லைவ் டெஸ்ட்டும் நம்ம கண்டெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதை போய் பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு மார்ச் மாத நடப்பு நிகழ்வுகள் 2024 முடிச்ச உடனே இன்னைக்கு சரியாக மாலையில என்ன நடக்குன்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட் நடக்கும். ஸோ இன்னைக்கே இது லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. இது உங்க தேர்வுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்ன்றத நம்ம சொல்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நியூஸே பாருங்க. தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஸ்கீம், டிஜிட்டல் இந்தியான்ற ஒரு ஸ்கீம் வந்த உடனே எல்லா இடத்துலயுமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதா. இப்ப பண பரிவர்த்தனை என்ன ஆயிடுச்சு, டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது. அதான் என்ன பண்றாங்கன்னா, டிக்கெட்னு ஒண்ணு கொண்டு வராங்க. சார், இப்ப சென்னை மாநகர பேருந்து, அந்த பெரிய பேருந்துலாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க நீங்க போறப்போ ஸ்கேன் பண்ணி கூகுள் பே மூலியமா என்ன பண்ணிட்டு போயிடலாம், டிக்கெட் எடுத்துட்டு போயிடலாம். இதன் மூலியமா ஒரே ஒரு நன்மை தாங்க கிடைக்கும். இந்த கண்டக்டர் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணலாம், சார் சில்லறைக்கு திட்டு வாங்குற தொல்லை இருக்காது. சோ அதனால கூகுள் பே பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு துணை புரியிற வங்கி எதுன்னு பாத்தீங்கன்னா பாரத் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடியதான் பண்ணிருக்காங்க. சோ இதை மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க. சோ டிக்கெட்ன்றது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. மாநகர போக்குவரத்து கழகம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம், இது ரெண்டுமே சேர்ந்து மின்னணு பயணச்சீட்டை இயந்திரங்கள் மூலமாக டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதான் ஃபர்ஸ்ட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கார். சோ அந்த பாரத் ஸ்டேட் பேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உத்தரப்பிரதேசம் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் அதானி குழுமத்தால் என்ன உருவாக்கப்படுதுன்னா, தெற்காசியாவின் மிகப்பெரிய, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மிகப்பெரிய அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுனால நீங்க என்ன பண்ணி நோட் பண்ணிக்கணும். தெற்காசியாவின் மிகப்பெரிய வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நீ பாருங்க, இது நாட்டின் முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ்லயும் என்ன ஆயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, மேல மேல போயிட்டே இருக்கும். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட், சோ நம்மளுடைய வரலாற்று காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சிறுத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பாபருடைய காலத்திலே அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. சீட்டாஸ் என்னன்னு சொல்லக்கூடியது. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு, சீட்டாவை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நமீபியா கண்ட்ரில இருந்து எடுத்து வந்து குன்னோ தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசல இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால என்னன்னா, சிறுத்தைகளின் எண்ணிக்கை இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது. அப்ப முதல் பிளேஸ்ல யார் இருக்காங்க, கடைசி பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்றதையும் நீங்க பாத்துலாம். அப்ப பாருங்க, சிறுத்தைகளின் எண்ணிக்கை 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 13,874 உயர்ந்துள்ளதுன்னு சொல்றாங்க. யார் சொல்லிருக்காங்கன்னா, மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர். அவர் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் யார் வெளியிடுவாங்கன்னா, மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் தான் வெளியிடுறாங்க. அப்ப சிறுத்தைகள் எண்ணிக்கை உயர்ந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்ப பாருங்க, நான் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. மாநிலங்கள் அளவில் புலிகளின் எண்ணிக்கை, சித்து புலிகளின் எண்ணிக்கை முதலிடத்தில் யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் தான் இருக்காங்க. செகண்ட் மகாராஷ்டிரா, அடுத்து கர்நாடகா, நான்காவது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 4 பிளேஸ்கள் இருக்காங்க. சோ இது மட்டும் நீங்க ஆர்டர் ஞாபகம் வச்சுன்னா போதுமானது. ஞாபகம் இருக்குங்களா? கொன்னோ தேசிய பூங்கா எந்த மாநிலம்? மத்திய பிரதேச மாநிலம் சொல்லிடணும். அடுத்தது, சோ ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வேலை வாய்ப்பை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது பேர் சுயம் பிளஸ் சொல்றாங்கப்பா. இந்த மெட்ராஸ் ஐஐடி அப்படின்ற ஒரு சென்னை பல்கலைக்கழகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுயம் பிளஸ் என்ற ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா என்ன பண்றாங்க, திட்டத்தை தொடங்கி ஓகே இந்த வேலை வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயங்க. இந்த வேலையில்லா இளைஞர்கள் நிறைய தேடலாங்க. அடுத்தது, ஹைட்ரஜன் படகு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படகு சேவையினாலே நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த படகு பழுது பார்க்கும் மையம் எங்க அமைக்கப்படுதுன்னு சொல்றப்போ நம்ம கேரளாவை பார்த்தோமா. இந்த இடத்துல ஹைட்ரஜன் படகு முதல்ல இந்தியாவில் எங்க கொண்டு வரப்பட போகுதுன்னா கொச்சியில் தான் கொண்டு வரப்போகுது. இந்த கொச்சி கேரளா அப்படின்றது நோட் பண்ணுங்க. முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு அப்படின்றது எங்க, கொச்சின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதுமானது. சோ இந்த இடத்த நோட் பண்ணுங்க. ஹைட்ரஜன் படகு கேரளா, கொச்சி. அடுத்ததுங்க, சொல்லியிருக்கோம் நம்ம பாரதிய அந்தராட்சி நிலையம், பாரதிய அந்தராட்சி மையம் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கோம். 2035க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்குன்னு சர்வதேச விண்வெளி மையம் விண்வெளியில் அமைக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் ஆர்பிட்டுங்க. எர்த் இருக்குன்னா இங்க போய் நம்மளுடைய மையம் இருக்கும், ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மூலமா நம்ம இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம்னா இந்த அந்தராட்சி மையம், பாரதிய அந்தராட்சிய நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க. அது நோட் பண்ணி வச்சுங்க. இஸ்ரோடைய ஸ்டார்டிங் இயர் 1969. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுங்க. அடுத்தது, ஏடிஜிஎம் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன சார் ஏடிஜிஎம் பயிற்சி? இப்போ ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டதா ஒரு பீரங்கிகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை படுத்துறாங்க. அது மேற்கு வங்காளத்தில் திஸ்தா சோதனை அப்படின்னு சொல்லக்கூடியது.
மையத்தில் ஏடிஜிஎம் பயிற்சியானது தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா பீரங்கிகளை தாக்கி அழிக்கக்கூடிய பயிற்சியாகும். பீரங்கிலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணி அழிச்சிருவாங்க பார்த்திருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மோஸ் பத்தி இப்பவே பார்த்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, பினான்சியல் எமர்ஜென்சி சொல்லக்கூடியது. இப்போ கொரோனா தொற்று வந்தப்ப நமக்கு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சியில கொண்டு வந்துட்டாங்களா, என்ன பண்ணிட்டாங்க, யாருமே வெளியே போக கூடாதுன்ற ஒரு நிலைமை வந்துச்சா கொரோனா டைம்ல. சோ இதே தான் பெருநாட்டுல சுகாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணுங்க. பெரு என்ற ஒரு நாட்டுல டெங்கு சுகாதார நிலை, டெங்கு நம்ம ஒழிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துருக்குமா. சோ பெருநாட்டுல தான் டெங்கு சுகாதார நிலை அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா போதுமானது. சோ நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல டெங்கு சுகாதார நிலையை அறிவித்த நாடு எதுன்னு கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லணும், பெரு என்ற ஒரு நாடு. இது சவுத் அமெரிக்கா பக்கத்துல இருக்குங்க, இந்த அர்ஜென்டினா பக்கத்திலே இருக்கும். சோ நோட் பண்ணி வைங்கப்பா. அடுத்தது உர ஆலை திறப்பு. இந்த ஜார்க்கண்ட் எடுத்தீங்கன்னா 4-5 நியூஸ் நான் சொல்லுவேன். ஜார்க்கண்ட் இந்தியாவின் எஃகு நகரம் சொன்னா ஜம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட்ல தான் இருக்குன்னு சொல்றாங்களா. அதே மாதிரி உர ஆலை ஜார்க்கண்ட் சிந்தரி பகுதியில் இந்துஸ்தான் உர ரசாயன ஆலை திறக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் 3வது மிகப்பெரிய உர ஆலைங்க. அப்போ நாட்டிலே 3வது மிகப்பெரிய உர ஆலைன்னு கேட்டாங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. சார் அப்ப ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வரப்ப நான் என்ன பண்றேன், உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 2வது தெலுங்கானா மாநிலத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப பாருங்க, முதல் மிகப்பெரிய உர ஆலை எங்க திறங்கப்படுறதுன்னா உத்தரப்பிரதேசம், செகண்ட் தெலுங்கானா, தேர்டு ஜார்க்கண்ட் என்ற ஒரு மாநிலத்தை தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு நீங்க சொன்னா போதுமானதுங்க. அடுத்ததுங்க தாவி பண்டிகை அப்படின்ற ஒரு பண்டிகை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். பண்டிகைகள் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ இந்த தாவி பண்டிகைன்றது எங்க நடக்குதுன்றது மட்டும் நோட் பண்ணி பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் 4 நாட்கள் நடைபெறுகிறது தாவி பண்டிகை. சரி, அப்போ துலிப் மலர் திருவிழா நம்ம எங்க பார்த்தோம் போன மாசமே, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல துலிப் மலர் ஜம்மு காஷ்மீர் பார்த்தோமா. இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னு ஒன்று பார்த்தோமா நாகாலாந்துல. ஆரஞ்சு திருவிழான்னு ஒண்ணு பார்த்தோமா நாகாலாந்துல. அப்ப பாருங்க இன்னொரு திருவிழா சொல்றேன் பாருங்க, பைசாகி ஃபெஸ்டிவல் ஒண்ணு பார்த்தோமா எங்க, எக்ஸாக்ட்லி நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா பஞ்சாப் தான் பைசாகி ஃபெஸ்டிவல். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறுவடை திருவிழாக்கள் இருக்குன்னு சொன்னோமா. சோ இந்த இடத்துல நோட் பண்ணுவீங்க, தாவி பண்டிகை ஜம்மு காஷ்மீர், துலிப் மலர் பண்டிகை ஜம்மு காஷ்மீர், ஆரன்பில் ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா நாகாலாந்து அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது தல்ஜித் சிங் சௌத்ரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ ஒருத்தர் யாருன்னா நியமனிக்கப்படுறாருன்னா அவருக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக தல்ஜித் சிங் சௌத்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த தேசிய பாதுகாப்பு படை எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1986. இந்த 1986 ஒரு பிரசித்தி பெற்ற வருடம் நம்ம சொல்லுவோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். அந்த கன்சியூமர் ஆக்ட்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அது எப்போ போடப்பட்டதுன்னா இந்த 1986 தான் கன்சியூமர் ஆக்ட் போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல கன்சியூமர் ஆக்ட் ஞாபகம் வச்சுங்க. இந்த அப்படியே பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு படை அப்படின்றது ஞாபகம். இப்ப 2 இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது ஒரு இயர்ல வச்சு. ஸோ இப்படிதான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணிக்கணுங்க. அடுத்தது சோ புத்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சுயசார்பு திட்டத்தின் கீழ் மூலம் தயாரிக்கப்படும் பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்யும் புத்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகேங்க. புத்துணர்வு கிடையாது, புரிந்துணர்வு ஒப்பந்தம்ங்க. கொஞ்சம் லைட்டா மாறிடுச்சு, பிரச்சனை கிடையாது. இந்த சார் புரிந்துணர்வு ஒப்பந்தம். சோ ஒரு ஏவுகணை தயாரிக்கிறாங்கன்னா அந்த ஏவுகணைகளை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குமா. சோ அவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு நாடு வாங்குறது வாய்ப்பு இருக்கா பாருங்க. சோ அப்படியே ஒவ்வொரு நாடு வாங்கிட்டுமா. இப்போ பிரம்மோஸ் ஏவுகணைன்றது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மற்றும் ரஷ்யா இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணாங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரிச்சாங்க. இப்ப ரீசெண்டா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாடு நம்ம இந்தியா கிட்ட இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா, பிலிப்பைன்ஸ்னு ஒரு நாடு இருக்குங்க, அவங்க நம்ம இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க போறாங்க. சோ பாருங்க ஒரு நல்ல விஷயமா. அப்ப பிரம்மோஸ் ஏவுகணையோட தாக்கம் எல்லாருக்கிட்டுமே புரிய ஆரம்பிச்சுச்சா. அதுதான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொல்றாங்க. சோ ஞாபகம் வச்சுங்க, பிரம்மோஸ் ஏவுகணை யாரு, இந்தியா ரஷ்யா. இந்தியாவுடைய பிரம்மபுத்திரா ரிவரும் ரஷ்யாவுடைய மாஸ்கோன்ற ரிவரும் சேர்த்து தான் என்ன பண்ணிருக்காங்க, ஜாயின் பண்ணிருக்காங்க. அதான் பிரம்மோஸ்னு சொல்லக்கூடியது, மறக்க கூடாதுங்க. இப்ப யார் வாங்கியிருக்காங்க ரீசெண்டா, பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு வாங்கியிருக்காங்க. அதுதான் இங்க ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. சோ நோட் பண்ணுவீங்க. அடுத்தது சோ ஒரு கூட்டு பயிற்சிங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சமுத்ரா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லக்கூடியது. சமுத்ரா லக்ஷ்மணா ராமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல. அந்த லக்ஷ்மணான்னு எடுத்துட்டாலும் நீங்க வச்சுக்கணும், மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான கூட்டு கடற்படை பயிற்சிங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு,
ராணுவ பயிற்சின்றது வேற, விமானப்படை பயிற்சின்றது வேற, கடற்படை பயிற்சின்றது வேற. இந்த மூணுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த மூணுமே வெவ்வேறுன்றது நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இப்போ வரைக்குமே. சமுத்ரா அப்படின்னா, சமுத்திரானா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கடல் ஞாபகம் வந்துதா? லக்ஷ்மணா அப்படின்றா நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கணும்? மலேசியா அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுனா போதும். இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே நடத்தக்கூடிய கடல் பயிற்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு உச்சி மாநாடுன்னு சொல்லலாம். நான் இந்த சுற்றுச்சூழல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய ஆபத்துல இருக்குன்னு தான் சொல்லுவோம். நம்ம பார்த்திருப்போம் ஒரு 75 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த எகிப்துல இருக்கட்டும், சம்திங் சவுதி அரேபியாவா இருக்கட்டும், எக்கச்சக்கமான இடங்கள்ல பாலைவனம் இருக்கிற இடங்கள்ல என்ன ஆயிடுச்சு? ஃப்ளட் வர ஆரம்பிச்சுச்சா, மழை அதிகமாயிடுச்சா? என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். த ஒன்லி வேர்ட் கிளைமேட் சேஞ்ச். யார் காரணமா இருப்பாங்க? நம்மளதான் காரணமா இருப்பாங்க. அதுதான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பேரவை கூட்டம்னு ஒரு கூட்டம் போடுறாங்க. அது எங்க போடப்பட்டிருக்குன்னா, கென்யால நைரோபியில போடப்பட்டிருக்குங்க. நோட் பண்ணுங்க. கென்யால நைரோபின்றது கென்யாவுடைய கேபிட்டல் தான், நைரோபின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 6வது சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் நடக்குது. எப்பவுமே அங்கதாங்க நடக்கும். அதுவும் சொல்லிடுறேன். நைரோபியில் தான் அந்த நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கூட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கான இந்தியா தீர்மானம் கொண்டு வந்துள்ளதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா குரூஷியல் ரோல் எல்லா இடத்துலயுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடம் 2 இடம் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா G20 பண்றாங்களா நம்ம இந்தியா. அதுக்கப்புறம் COP28 வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல போய் பண்ணாங்களா. ஒவ்வொரு இடத்துலயுமே சரி சவுதி அரேபியால இந்த ஒவ்வொரு இடத்துலயும் பண்றப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்தியா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிறது. இப்போ சுற்றுச்சூழலுக்கான நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. பட் நமக்கு TNPSC ரிலேட்டா ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியம். எங்க நடந்துக்கலாம்? நைரோபியில, கென்யா என்ற பிளேஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பேர்ஸ் செயற்கைக்கோள்னு சொல்லக்கூடியதுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணுங்க. ஈரான் நாடுன்னு ஒரு நாடு இருக்குங்களா. இப்ப ஈரான் நாடும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்காங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2 விஷயம் நடந்திருக்கு. ஈரான்ல சபகர் துறைமுகம் சொல்லிட்டு ஒரு துறைமுகம் யார் ஓபன் பண்ணிருக்காங்கன்னா, இந்தியா ஓபன் பண்ணிருக்கு. பட் ஆனா ஈரானுடைய அதிபர் என்ன ஆயிட்டாருன்னா, ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போயிட்டாரு. 2 இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கலாம். 3வது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ராம்சார் கன்வென்ஷன் சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த ராம்சார் தலங்கள் சொல்லக்கூடியது எங்கிருந்து நம்ம பெறப்பட்டிருக்குன்னா, ஈரான் நாட்டுல இருந்து தான் பெறப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க 3 இடத்துல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஈரான்ல பாத்தீங்கன்னா சபகர் துறைமுகம், ராம்சார் தலங்கள், இப்ப ரீசெண்டா அதிபர் இருந்திருக்காரு. கொஸ்டின் கேட்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படி கேட்டாலும் அனுப்பிச்சிடலாங்க. பாருங்க, இந்த பேர்ஸ் என்ற செயற்கைக்கோளை இப்ப பாத்தீங்கன்னா ரஷ்யாவின் உதவியுடன் என்ன பண்ணிருக்காங்க, விண்ணில் செலுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அப்ப ஈரானுக்கு அதிகமா உதவுறது யாருன்னா ரஷ்யாவா தான் இருப்போம். அமெரிக்கா என்ன பண்ண மாட்டாங்க, உதவ மாட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததுங்க, ப்ரோ கபடி லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. ஹைதராபாத்ல நடைபெற்ற 10வது ப்ரோ கபடி லீக்கில் புனேரி பஸ்தான் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றதுன்னு சொல்றாங்க. 2வது இடத்துல ஹரியானாவும் இந்த ஸ்டிலர்ஸ் அணி பிடித்துள்ளதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல 2 ப்ரோ கபடி லீக் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல நடந்தது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, போதுமானதுங்க. அடுத்தது இப்ப பாருங்களேன், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்துடலாம். தமிழ்நாட்டுல மாவட்டங்கள் பிரிக்கப்படுது. சரிங்களா. இந்தியாவில் மாநிலங்கள் ஒன்று சேர்க்கப்படுது, பிரிக்கப்படுது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். ஒரு லைன் யாருன்னா கர்சன் பிரபு சொல்லிட்டு போயிட்டாரு அப்பவே. என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்திற்காக அப்படின்ட்டு. ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பார்க்க முடியல, என்ன பண்ணுவாங்க, பிரிச்சிருவாங்க. பிரிச்சு தனியா நிர்வாகம் பார்க்கலாம் ஆரம்பிப்பாங்களா. இதே இடத்துல தமிழ்நாடு அரசும் பண்ணிருப்பாங்க. தாலுக்காக்களை உருவாக்கி இருப்பாங்க. நோட் பண்ணுங்க. திருவோணம் தாலுக்கா நோட் பண்ணுங்க. கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புதிதாக உருவாக்கப்பட்டது சொல்றாங்க. அதே மாதிரி சில தாலுக்காக்கள் நேம் கொடுத்திருக்காங்க. காவலப்பட்டி, சில்லத்தூர், திருநெல்லூர், வங்கரை ஆகிய குறு வட்டங்களையும் 45 வருவாய் கிராமங்களையும் உள்ளடக்கியது திருவோணம் தாலுக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணுங்க. திருவோணம் தாலுக்கால மொத்தம் பாத்தீங்கன்னா இது இருக்கு. மேலும் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை ஆகிய வட்டங்கள் சீரமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப புதிதாக உருவாக்கப்பட்ட தாலுக்கான்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லணும், நீங்க சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா திருவோணம் தாலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. கீழே நிறைய நியூஸ் இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கோம், அதை பத்தி நம்ம பேசுவோம் இன்னைக்கு. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரணா இருக்கிறது இமயமலைன்னு சொல்லலாம். இமயமலையில முக்கியமா ஒரு பெரிய பேரிகேட்னு சொல்லலாம் எதிரிகள் வரதுக்கு. அதுல முக்கியமா அந்த மியான்மர், பாகிஸ்தான், சைனா, இவங்க 3 பேர் தான் நமக்கு அடிக்கடிக்க பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்கள். அது மியான்மர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பழங்குடியின மக்கள் எல்லையை தாண்டி வரக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் நாகாலாந்து வந்து இப்போ நிறைவேற்றது. முதலில் தீர்மானம் நிறைவேற்ற மாநிலம் பாத்தீங்கன்னா மிசோரம். சரிங்களா. மியான்மர்ல இருந்து என்ன பண்ணக்கூடாது, இந்தியாவுக்குள்ள எல்லைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை இருக்காங்க. முதல் நிறைவேற்றது மிசோரம். இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாநிலங்கள் என்னைக்குமே மறக்காதீங்க. சரிங்களா. பாருங்க, இந்த இடத்துல
மேகாலயா, அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். பாருங்க, அப்ப இந்த இடத்துல பாருங்க மிசோரம் எடுத்து இந்த இடத்துல ஃபுல்லாவே மியான்மர் கூட இருக்குமா, பார்டர் கண்ட்ரிஸ் இருக்குமா. சோ இந்த இடமும் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள வராதீங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுதான் உங்களுக்கு ரிலேட்டடா கேட்கக்கூடிய விஷயம். அடுத்ததுங்க சுமன் குமாரி அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க. எல்லையோர காவல் படையின் முதல் ஸ்னைப்பர் வீராங்கனையாக தேர்வாகி உள்ளார். கொஸ்டின்ங்க உங்களுக்கு, இந்த ஸ்னைப்பர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு மலையில ஒளிஞ்சுப்பாங்க, ஒளிஞ்சிட்டு ஃபுல்லா அந்த அவங்களுக்கு புதார் மாதிரி தான் இருக்கும், நம்ம அவங்க ஆள் இருக்கிறதே தெரியாது. ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த குறியை வச்சு டமால்னு சொல்லுவாங்க, பத்தா டம்முன்னு வெடிச்சிட்டு இருக்கும், ஆள் காலியாயிட்டு இருப்பாரு. சோ இதெல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துல நிறைய பார்த்திருப்போம். இப்ப ரீசெண்டா வந்து நம்ம தமிழ் படங்கள்ல ஸ்னைப்பர் கன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அப்பனா இந்தியாவில் முதல் ஸ்னைப்பர் வீராங்கனை அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா யார சொல்லணும்? சுமன் குமாரியை சொன்னா போதுமானதுங்க. சோ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய துறைகள்ல முன்னேற்று இருக்காங்க. நான் முதல் பெண் சொல்லிட்டு நவம்பர்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். சோ மிஸ் பண்ணிடாதீங்க அதை. அடுத்தது ஓகேங்க, ஹைட்ரஜன் மின்னார் பகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பாருங்க, குஜராத் மாநிலத்தில் காசிராவில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் முதல் ஹைட்ரஜன் மின்னார் பகுப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. திருப்பியும் குஜராத்துங்க. குஜராத் 4 விஷயத்துல வருவாங்க, சரிங்களா? நான் அதையும் பத்தி நான் கீழே சொல்றேன், நோட் பண்ணுங்க. அடுத்தது தெலுங்கானா. தெலுங்கானால ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, பிரதமர் மோடி பதவி ஏற்கிறார். ஏற்ற உடனே 2014 பதவி ஏற்கிறாரா? 2014 பதவியேற்றவர் 2016 என்ன சொல்றாருன்னா, அமாரா தேஸ் ஸ்பெஷல் பீமா யோஜனா இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு. என்னங்க ஸ்பெஷல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டா, பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அறிவிச்ச உடனே என்ன பண்றாங்க தெலுங்கானா, நான் இந்த திட்டத்துல ஜாயின் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த திட்டத்துல ஜாயின் பண்ற விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பட் ஆனா இங்க தெலுங்கானாவுடைய திருப்பி ஒரு பார்ட்டி, ரேவந்த் ரெட்டின்ற ஒரு முதலமைச்சர் ஆகிறாரு. அவர் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். அவர் வந்த உடனே என்ன பண்றாருன்னா, ஸ்பெஷல் பீமா திட்டத்தில் நான் இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டட் என்ன முக்கியம்னா, ஸ்பெஷல் பீமா யோஜனாவில் தற்போது இணைந்துள்ள மாநிலம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா யார சொல்லணும்? நம்ம தெலுங்கானா அப்படின்னு சொல்லணும். அப்படியே பாருங்க, நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் இங்க இருக்கும் பாருங்க. ஸோ எப்போ 2016 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு முக்கியங்க. ஒரு நிமிஷம். ஓகேங்க, அடுத்தது அனுராக் அகர்வால் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பார்லமெண்டத்தின் பாதுகாப்பு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஒரே ஒரு விஷயம் தான், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வாங்களேன். 1929 நம்ம பகத்சிங்கும் BK தத்தும் என்ன பண்றாங்கன்னா கண்ணீர் புகையை வீசினாங்களா? சோ அதனுடைய ரிலேட்டடா இப்போ ரீசெண்டா நடந்த பார்லிமெண்ட் இதுல கூட்டத்துல இந்த கண்ணீர் குப்பிகள், புகை குப்பிகள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 பேர் என்ன பண்றாங்க, 4 பேரும் சேர்ந்து வீசியிருப்பாங்க வெளியே வளாகத்துல, 2 பேரும் இங்க. சோ அதன் காரணமாக பாதுகாப்பாக இருக்கணும் நாடாளுமன்றம்னு சொல்லிட்டு ஒரு நியமிச்சிருக்காங்க. பாருங்க, அனுராக் அகர்வால் பாராளுமன்ற பாதுகாப்பு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களுடைய தகவல் மொத்தமா தெரிஞ்சுப்பாங்க. அப்ப ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. அடுத்தது சோ இது ஒண்ணு பாருங்க, ஐடாயு கடற்படை தளம். கொஸ்டின்ங்க இது உங்களுக்கு, எதனா ஒரு தளம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா புதுசா கண்டிப்பா கேட்பாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியை கண்காணிக்க லட்சத்தீவில் உள்ள மினிகா தீவில் அமைய உள்ள புதிய ஐடாயு கடற்படை தளமானது திறக்கப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க. அப்ப ஐடாயு கடற்படை தளமானது எங்கு திறக்கப்பட உள்ளதுன்னா லட்சத்தீவு, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சோ லட்சத்தீவு கூட்டங்கள்ல அந்த மினிகான்னு ஒரு ஐலாண்ட் இருக்கும், அந்த ஐலாண்ட் தான் ஓபன் பண்ண போறாங்க. சோ மறந்துடாதீங்க. அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், பாகிஸ்தான்ல பஞ்சாப் மாகாணத்துல ஒரு பெண் முதலமைச்சர் உருவானாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா? மரியம் நவாஸ்ன்னு சொல்லிட்டு. சோ இதே தான் என்னன்னா, பாகிஸ்தான்ல புதிய பிரதமர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேர் வந்து ஷபாஸ் ஷெரீப்னு சொல்லக்கூடியவங்க, 24வது பிரதமருங்க. சோ நம்ம எக்ஸாம் ரிலேட்டடா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், ஞாபகம் இருக்குங்களா? சோ அந்த ரிலேட்டடா ஜியோகிராபி ரிலேட்டடா அது என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லா படிச்சு வச்சிருங்க, அவ்வளவுதான். அடுத்தது இது ஒரு நல்ல விஷயங்க, நம்ம முதலமைச்சர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நத்தம் இணைய வழி பட்ட மாறுதல் திட்டம் அப்படின்னாங்க. நத்தம் இணைய வழி பட்டா மாறுதல் திட்டம்னா மயிலாடுதுறையில் முக்கியமா நோட் பண்ணுங்க, அந்த நத்தம் நிலங்களுக்கு எளிதாக பட்டா பெறுவதற்கான இணைய வழி பட்டா மாறுதல் திட்டத்தினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். சரிங்களா? எந்த ஆண்டு எந்த மாதம்னா மார்ச் 4, 2024 ஆண்டு தான் தொடங்கப்பட்டிருக்கு. எந்த மாவட்டம்? மயிலாடுதுறை அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ஒவ்வொரு திட்டமும்
எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கிறது தெரிஞ்சீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்தது, யாரெல்லாம் சீமராஜா படம் பார்த்திருக்கீங்க? ஐ திங்க் நான்லாம் பயங்கரமா பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நம்ம சிவகார்த்திகேயன் என்ன பண்றாரு, முன்னாடி போயிட்டே இருப்பாரு. நம்ம சூரி பின்னாடியே வந்துருப்பாரு. நம்ம ராஜா நலமா அப்படின்னு கேட்ட உடனே என்ன பண்ணுவாருன்னா, கணக்கு புள்ள பின்னாடி இருந்து ஒரு 500 எடுத்து கொடுப்பாரு. நான் படம் பாக்குறப்ப யோசிச்சேன், நான் நலமா கேட்கறதுக்கு 500 கொடுக்குறேன். ஒருத்தன் வந்து கேட்பான், நல்லா இருக்கீங்களா இல்ல எப்படி இருக்கீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறப்பெல்லாம் காசு தர மாட்டான். நலமான்னு கேட்டா என்ன பண்றான், 500 கொடுப்பான். அதுதான் இங்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. அது அப்படியே டிட்டோ காப்பிங்க. என்னன்னா ஒரு திட்டத்தை கூட என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே காப்பி அடிச்சு நல்ல திட்டமா தான் கொண்டு வராங்க. முக்கியமா நீங்கள் நலமா திட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அப்புறம் உட்பட பல அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா, கலெக்டருக்கு முக்கியமா மற்றும் அரசு அதிகாரிகள் மக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய கருத்துக்கள் கேட்பாங்களாம். சோ உங்களுடைய எதனா புகார் மனு இருந்தா சொல்லுங்க, நான் விசாரிச்சு என்ன பண்றேன், கூடிய விரைவில் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, கூடிய விரைவில் அதை என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா முடிச்சு உங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்கள் நலமா என்ற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. சோ நீங்க போன் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனைனாலோ உங்க உங்க சரௌண்டிங்ல பிரச்சனைனாலோ நீங்க கால் பண்ணி சொல்லலாம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட தேதி பாருங்க மார்ச் 6, 2024. சோ ஞாபகம் வச்சுக்க, நீங்கள் நலமான்றது அரசு அதிகாரிகள் மக்களிடம் குறையை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம்ங்க. அடுத்தது, பேராசிரியர் அன்பழகன் விருது. ஓகேங்களா, இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. பேராசிரியர் அன்பழகன் விருது 76 பள்ளிகளுக்கு வழங்கப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க. சோ அந்த பள்ளிகள்ல முக்கியமா சில விஷயங்கள், இப்போ படிக்கிற மாணவர்களா இருக்கட்டும் மாணவிகளா இருக்கட்டும், கற்றல் திறன் அதிகமா இருக்கா, அறிவியல் திறன் எப்படி இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை எடுத்துப்பாங்க இந்த எஜுகேஷன்ல பொறுத்த வரைக்கும். இங்க பாருங்க, விருதுகளுக்கு கற்றல், கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு, மாணவர் வளர்ச்சி, தலைமைத்துவம் ஆகியவற்றில் பன்முக வளர்ச்சி திறந்து விளங்குகிறதா என்பது விளங்குச்சுன்னா அதுக்கு என்ன பண்றாங்க, இந்த விருது கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப பேராசிரியர் அன்பழகன் விருது பள்ளிகளுக்கு கொடுக்கப்படுது, மாணவர்களுக்கு கிடையாது அப்படின்றத நான் வச்சுக்க. 76 பள்ளிகள் செலக்ட் ஆயிருக்காங்க இந்த வருஷம். சோ திருப்பியும் சோழர் கால சிற்பம். சோ சோழர்கள்னாலே நீங்க திருப்பி ஹிஸ்டாரிக்கல் எல்லாமே படிச்சு வச்சுக்கிட்டு ஒரே ஒன்று மட்டும் திருப்பி பாருங்களேன். என்னன்னா, உத்திரமேலூர் கல்வெட்டு எங்க இருக்கு, காஞ்சிபுரத்துல இருக்கு. இந்த காஞ்சிபுரத்துல இருக்க உத்திரமேலூர் கல்வெட்டு குடவேலை முறையை பற்றி கூறுகிறது. ஏன் நான் இதை ரிப்பீட் பண்றேன்னா, நம்மளுடைய ரிப்பப்ளிக் டேல என்ன ஊர்தி போச்சுன்னா நம்மளுடைய குடவேலை முறை ஊர்தி தான் போச்சு. சோ அதனால கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஒரு 35 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ளதான் அவங்க இருக்கணும். எலெக்ஷன்ல செலக்ட் ஆகிறவங்க அவங்களுக்கு லேண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்களா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழர்களின் கால சிற்பம் அரக்கோணம் நெமிலியை அடுத்த கீழ்வீதி ஊராட்சி என்ன பண்றாங்க சேர்ந்த பிற்கால சோழர் காலத்தின் துர்கை சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சோ அகழ்வாராய்ச்சி நோட் பண்ணுங்க. அப்ப கொஸ்டின் கேட்கலாம், கீழ்வீதி என்னக்கூடிய அகழ்வாராய்ச்சி இடம், கீழ்வீதியில என்ன சிலை கிடைக்கப்பட்டிருக்குன்னா துர்கை சிற்பம் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுன்னா போதுமானது. சோ என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கே உட்காந்து இந்த அகழ்வாராய்ச்சி இடங்கள்லாம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பீங்க தெரியுங்களா, அதை ரீகால் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவுங்க. அடுத்தது, சோ இங்க பாருங்க, முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா திட்டம். என்னன்னா சோ எக்ஸாமுக்கு நமக்கு தெரிஞ்சுதான் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் டெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது. சோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்டட் நாட் அக்செப்டட் அது பிரச்சனை கிடையாது. நம்ம எத்தனை ஸ்கீம்ஸ் உலக அளவுல பேசப்படுது. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். நம்ம காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்யணுமா, அதே திட்டத்தை கனடா என்ன பண்றாங்க, பாரோ பண்ணிட்டு அவங்க போய் அந்த ஊர்ல காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா மகளிருக்கு சிறப்பு பேருந்து கொடுத்தோமா, அதை அப்படியே தெலுங்கானா கர்நாடகா ஃபாலோ பண்ணிட்டாங்க. சோ மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தோமா 1000 ரூபாய், அதே சேம் கர்நாடகா தெலுங்கானா. இப்போ டெல்லி என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு எவ்வளவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 1000 ரூபாய் தர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றம் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் பாத்தீங்களா, அது உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசணும்னா இதை பத்தி நீங்க பேசலாங்க. அடுத்தது, ஓகே நோட் பண்ணுங்க. அடி திட்டம் சொல்லக்கூடியதுங்க. என்னன்னா பாதுகாப்பு துறைகளில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. சோ தில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு இணைப்பை 2024 நிகழ்ச்சியில் இத்திட்டம் நடைபெற்றிருக்கு. அப்ப எங்க நடைபெற்றிருக்குன்னா இந்த ஃபுல்லாவே டெல்லியில தான் நடைபெற்றிருக்கு. அப்ப அடித்திட்டம் என்னன்னா பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்ன்றதை ஞாபகம் வச்சுன்னா போதுமானதுங்க. சோ ஒரு உச்சி மாநாடுங்க, சென்னை ஐஐடி அப்படின்னு சொல்லக்கூடியது தேசிய ஆராய்ச்சியாளர்கள் உச்சி மாநாடு எங்க நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, இந்த ரிசர்ச் எல்லாம் இருக்காங்க தெரியுங்களா, உண்மைங்க. நமக்கு தெரிஞ்சது கம்மி. யூடியூப்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரிசர்ச்சர்ஸ் நிறைய இருந்தாங்க. இப்ப எல்லாமே ரிசர்ச் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யூடியூப்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்களா. சோ இந்த இடத்துல அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்காக உச்சி மாநாடு நடத்தப்படுது சென்னை ஐஐடில. சோ அதுல நீங்க வின் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து நிறைய கொடுப்பாங்க. சோ இந்த இடத்துல நோட் பண்ணி வைங்க. அடுத்தது, சோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆயுஷ்மான் திட்டம். இந்த 5 கோடி ஆயுஷ்மான் கார்டுகளை உத்தரப்பிரதேச மாநிலம்
வழங்கி உள்ளதுன்னு சொல்றாங்க. ஆயுஷ்மான் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2018. என்ன விஷயம்னா சார், நமக்கு நோய்வாய் ஏற்படுது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நம்ம எக்ஸ்ட்ரீமா போறது பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருக்குமா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஆயுஷ்மான் திட்டத்துக்கு போயிட்டு அந்த கார்டை யூஸ் பண்ணிட்டு எவ்வளவு சிகிச்சையோ நீங்க எடுத்துக்கலாம். 5 lakhs வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ ஆயுஷ்மான் திட்டம் எப்போ கொண்டு வரப்படுதுன்னா 2018 ஞாபகம் வச்சுக்க போதுமானது. அடுத்ததுங்க, சட்ட பாதுகாப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சட்ட பாதுகாப்பு விதினா, நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் வாக்களிக்கவோ அல்லது குறிப்பிட்ட தகவலை பேசவோ உறுப்பினர்களுக்கு லஞ்சம் பெறுவது குற்ற தண்டனை என உச்சநீதிமன்ற அமர்வு தெரிவித்துள்ளது. ஓகேங்களா? மேலும் சட்ட பாதுகாப்பு கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட பாதுகாப்புனா இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ இல்ல என்ன பண்ணுவாங்க, சட்ட பாதுகாப்பு கொடுப்பாங்களா? பட் நீ லஞ்சம் கொடுத்து ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறனா உனக்கு சட்ட பாதுகாப்பு கிடையாது, ஸ்டேட் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குற்றவியல் சட்ட பாதுகாப்பு விதி 105(2) அவங்களுக்கு குற்றவியல் இருந்து என்ன பண்றாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குற்றவியல் சட்ட பாதுகாப்பு விதி 192 கிளாஸ் 2. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படும் சொல்லிட்டு சொல்லிடுறோம். சரிங்களா? அடுத்ததுங்க, ஒரு நல்ல ஸ்கீம்ங்க, இந்திரம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்திரம்மா வீடுனா தெலுங்கானாவில் வீடு கட்ட இந்திரம்மா வீடுன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இப்போ வரைக்குமே நம்ம 90s கிட்ஸா இருக்கட்டும், 2K கிட்ஸா இருக்கட்டும், உங்க கிராமங்கள்ல ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப குடிசை வீடுகள் இருந்திருக்கும், ஓட்டு வீடுகள் இருந்திருக்கும், சீட்டு வீடுகள் இருந்திருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா மாடி வீடுகள் காணப்படுது. அது ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க எக்கனாமிக்கலா க்ரோத் ஆயிருப்பாங்க, ரெண்டாவது விஷயம் இந்த கவர்மெண்ட் ஸ்கீமை கரெக்டா பயன்படுத்தி இருப்பாங்க. நம்மளது பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஞாபகம் இருக்குங்களா? ஆவாஸ் யோஜனான்னு சொல்லக்கூடிய ஒரு யோஜனா மூலியமா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து, சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். நம்ம அதே மாதிரி கலைஞர் வீடு கட்டு திட்டம்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த திட்டத்தின் மூலமா என்ன பண்ணிடலாம், நீங்க அதே மாதிரி இந்திரம்மா வீடு கட்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதை நோட் பண்ணி வைங்க. ஒரு நிமிஷங்க. அடுத்துங்க, பச்சை ஹைட்ரஜன் ஆலை அப்படின்னு சொல்லக்கூடியது துருப்பிடிக்காத எஃகு துறையில் இந்தியாவின் முதல் பச்சை ஹைட்ரஜன் ஆலையானது ஹரியானாவில் தொடங்கப்பட உள்ளது. சோ இதுதாங்க இம்பார்ட்டன்ட். எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க தொடங்கப்பட உள்ளது? துருப்பிடிக்காது. அப்ப துருப்பிடிக்காதுன்னா அப்படியே ஹிஸ்டாரிக்கல்ல ஒருத்தர் இருப்பாரு, இந்த மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு ஞாபகம் இருக்குங்களா? சோ அந்த தூண் என்ன பண்ணது, துருப்பிடிக்காதா? அப்ப இந்த இடத்துல துருப்பிடிக்காத எஃகு துறையில் முதல் பச்சை ஆலை எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹரியானாவில் தொடங்கப்பட உள்ளதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க, போதுமானது. சோ மக்களவை தேர்தலை பத்தி நம்ம நிறையவே பேசாச்சு. நம்ம இந்தியாவில் 18வது மக்களவை தேர்தல் நடந்துட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 543 தொகுதிகள் நடக்க போகுது. சரிங்களா? இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, முதல் வந்து பாத்தீங்கன்னா 51, 52 நடந்துச்சு. 489 தொகுதிகள் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் தேர்தல் சுதந்திரத்துக்கு பிறகு. அதுக்கப்புறம் பாருங்க, சி-விஜில்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா பணம் வழங்குவதை தடுக்க தொடங்கப்பட்ட செயலி. ஒருவேளை பணம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்க அந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த ரிப்போர்ட் எடுத்து அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சி-விஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது போலியோன்னு கொடுத்திருக்காங்க. மார்ச் 3 தமிழகத்தில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ மருந்து வழங்கப்பட வருகிறதுன்னு சொல்றாங்க. ஆனா பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 2004 நோட் பண்ணுங்க, 2004 தமிழகத்தில் போலியோ இல்லா நிலை உருவானது. அப்ப தமிழ்நாட்டுல எரடிகேஷன் எப்ப பண்ணிட்டாங்கன்னா 2004 பண்ணிட்டாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ இதையும் நோட் பண்ணுவாங்க. அடுத்தது, முதல் செமிகண்டக்டர் ஆலை அப்படின்னு என்ன சார்? அந்த இந்தியாவில் நிறுவப்பட்டுள்ள 3 செமிகண்டக்டர் ஆலைகள், முதல் செமிகண்டக்டர் ஆலை குஜராத்ல, 2வது தோலவிராவில் அமைய உள்ளதுன்னு சொல்றாங்க. 2 ஆலைகள் குஜராத்லயும் 1 ஆலை ஒடிசாவிலையும் அமையப்படுது. ஸோ செமிகண்டக்டர்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ்ல யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? ஸோ அதுக்கு நிறைய பயன்படக்கூடியது. ஸோ இந்த இடத்துல இது நோட் பண்ணி வைங்கப்பா. ஸோ வெளிநாட்டுல ஒரு இந்து பல்கலைக்கழகம் திறக்க போறாங்க. எந்த நாடுனா இந்தோனேஷியா. நோட் பண்ணுங்க. இப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த நாட்டில் இந்து பல்கலைக்கழகம் திறக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க கண்ண மூடிட்டு இந்தோனேஷியான்னு போட்டுருங்க. ஏன்னா இந்தோனேஷியா தான் இப்ப ரீசெண்டா ஓபன் பண்ண போறாங்கன்றது சொல்றாங்க. ஸோ இந்த இந்தோனேஷியா போட்டுங்க. முதல் இந்து பல்கலைக்கழகம் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது, கூடிய சீக்கிரமே நீங்க இந்த பட்டியலில் இருப்பீங்கன்னு நான் நம்பலாம். ஏன்னா அந்த படத்தை சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான், கனவு காணுங்கள் தப்பு கிடையாது அப்படின்னு. உலக பணக்காரர்கள் பட்டியல், உலக பணக்காரர் பட்டியலில் ஜெஃப் பெசோ அப்படின்றவர் முதலிடம் பிடித்துள்ளார். எலன் மாஸ்க் 2வது இடத்தில் பிடித்துள்ளார். எலன் மாஸ்க் யாருன்னு தெரியல உங்களுக்கு? நம்மளுடைய ஊர்ல தனி சாம்ராஜ்யம் வச்சிருக்கவங்க வேற, வானத்திலே தனி சேட்டலைட் சாம்ராஜ்யம் வச்சிருக்க ஒருத்தர் யாருன்னா எலன் மாஸ்க். ஸ்பேஸ் எக்ஸ்டென்ஸ் சேட்டலைட் வச்சிருக்கக்கூடியவர். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எலன் மாஸ்க் தான் வச்சுக்கோங்க. அடுத்தது,
கருக்கலைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் நாடானது அரசியலமைப்பில் கருக்கலைப்பு செய்ய சட்ட உரிமையை வழங்கியுள்ளது. அப்ப கொஸ்டின் கேட்கலாமா? எந்த நாட்டில் கருக்கலைப்பு செய்ய சட்ட உரிமை வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றேன்னா என்ன சொல்லணும் நீங்க? பிரான்ஸ் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதுமானதுங்க. அடுத்தது ஒலிம்பிக் போட்டிகள் ஆல்ரெடி இது நிறையவே பார்த்தாச்சு. பட் இந்த ஆண்டு எங்க நடக்குதுன்னா பிரான்ஸ்ல நடக்க போகுது. பாருங்க, இந்த ஆண்டு பிரான்ஸ் மறக்கவே கூடாது, சரிங்களா? அதே மாதிரி 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் நடக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2020 எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல நடந்துச்சு. சோ கொஸ்டின் கேட்கலாமா? 2020 ஜப்பான்ல, 2024 பிரான்ஸ்ல, 2028 அமெரிக்காவில், அந்த 3 இடங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? நீங்க எக்ஸாம்ல போகும்போது தைரியமா போகலாம். சார் ஒலிம்பிக் போட்டியா? 2020 நான் 2020 கொரோனாவில் இருந்தேன். பட் ஆனா என்ன ஒலிம்பிக் போட்டிகள் நடந்துச்சு எங்க? ஜப்பான்ற ஒரு நாட்டுல அப்படின்னு சொல்றது அங்க ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாங்க. நெக்ஸ்ட்ங்க, சோ உயர்கல்வி சேர்க்கை விகிதம். கண்டிப்பாங்க இதை பத்தி நம்ம பேசணும், நிறையவே பேசிட்டே இருக்கலாம். பட் ஒரே ஒரு ஸ்கீம் தாங்க, இந்த புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டுல உயர்கல்வியில பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுதான் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாங்க உங்களுக்கு. உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல யார் முதலிடத்துல இருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல பாருங்க, சுயசேர்க்கை அதிகரிச்சிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 34% அதிகரிச்சிருக்குன்றாங்க. சோ திட்டத்தின் 6 முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணுங்க. அடுத்தது கவிக்கோ விருது 2022ங்க. கவிக்கோ அறக்கட்டளை மற்றும் தமிழ் இயக்கம் சார்பில் கலைஞர் நெல்லை ஜெயகாந்துக்கு, நோட் பண்ணுங்க, ஜெயந்தாவுக்கு கவிக்கோ விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. யாருடைய நினைவாக இவ்விருது கொடுக்கப்படுதுன்னா அப்துல் ரஹ்மான் நினைவாக இவ்விருது கொடுக்கப்படுகிறது. அப்ப கவிக்கோ விருது யாருடைய நினைவுன்னு சொல்றேன்னா அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது அந்த யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவிலே மெட்ரோ சேவை 8 மாநிலங்கள்ல, அது முக்கியமா 8 நகரங்கள்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப முதல்ல மெட்ரோ சேவை எங்க ஆரம்பிக்கப்பட்டதுன்னா கொல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன். உங்களுக்கு மக்கள் தொகை தொடர்பு, மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்துன்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், அதுல இருக்கும். பட் நமக்கு என்னன்னா நீருக்கடியில் மெட்ரோ, தண்ணிக்கடியிலே மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா தான். அப்ப பாருங்க, முதல் மெட்ரோ சேவையும் எங்க? கொல்கத்தால. நீருக்கடியில் மெட்ரோவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால. அதுவும் முக்கியமா அந்த ஹூக்ளி நதிக்கரைன்னு சொல்லிட்டு இருக்குங்க. பாருங்க, ஹவுரா நகருக்கு இடையே ஹூக்ளி நீருக்கடியில் மெட்ரோ சேவையானது திறக்கப்பட்டிருக்கு. அதுவும் பாருங்க நீருக்கடியில் மெட்ரோ. அப்போ சேவையை ஹூக்ளி ஆற்றின் 520 மீட்டர் தொலைவில் 32 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட உள்ளது. ஒரு நல்ல விஷயம் தானேங்க. 92 மீட்டர்ல அப்படி பண்றாங்க, தண்ணியிலே போயிட்டு வரது ஒரு நல்ல சுவாரஸ்யமா இருக்கும்ல பார்க்கும் போதும். ஸோ நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வழித்தடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோ. அப்ப நீருக்கடியில் மெட்ரோ சேவை வழங்குது யாருன்னா இவங்க தான். அடுத்தது மிகச்சிறிய மருத்துவர். சில இடங்கள்ல குவாலிபிகேஷன் ஹைட் இருக்கு. இப்ப நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா ஹைட் கண்டிப்பா தேவைப்படும். பட் ஆனா மருத்துவ சேவையில என்ன பண்றாங்கன்னா, ஒரு நீ கொல்லமா இருக்கப்பா, உனக்கு அவன் படிச்சு பாஸ் பண்ணிருக்காரு, டாக்டரேட்டும் வாங்கிட்டாரு. பட் என்னன்னா அவரை பிராக்டிஸ் பண்ண விடல, நீ கொல்லமா இருக்குன்ற ஒரே காரணத்துல. அதனால என்ன, உலகின் மிக சிறிய மருத்துவர்ன்ற ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா கணேஷ். அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தனது டாக்டர் படிப்பை முடித்து உலகின் சிறிய மருத்துவராக உருவெடுத்துள்ளார். இவருடைய அடி பாத்தீங்கன்னா 3 அடி உயரம் படுதுங்க. ஒரு நல்ல சாதனை தானேங்க. அப்ப சாதனையை படைக்க உயரம் முக்கியம் இல்லை அப்படின்றது இவர் இங்க தெளிவா எல்லாருக்கும் உணர்த்திருக்காரு. அவங்கள தடை பண்ணியும் அவர் போய் என்ன பண்றாரு, கோர்ட்ல போட்டு நான் வந்து பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இவர் மூலமா இப்போ இவருடைய சேவை நம்ம நாட்டுக்கு கண்டிப்பா தேவைங்க. சோ போயிட்டு இருக்குங்க. அடுத்தது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே பரவி காணப்படுதுங்க. ஏஐன்னு சொல்லக்கூடியது. சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஐ எல்லாமே பயன்படுத்துறோம். எப்படின்னு பாருங்களேன், கூகுள் எடுத்துக்கிறீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் கூகுள்ல போயிட்டு டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கீழே நிறைய வருமா. அப்போ தர்பார் மூவின்னு போடுறீங்க, மூவி போடுறப்ப என்ன கீழே நிறைய காமிக்குமா. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே வரது எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏஐ அனைவரும் பயன்படுத்துகிறோம் கேட்டா கண்டிப்பா பயன்படுத்துறோம், யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்க ஒரு வேர்ட் டைப் பண்ண உடனே அந்த வேர்டு கீழே ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்தாலே அதுதான் ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஏஐ ஆசிரியை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐரிஷ் என்பவர்கள் கேரளா மாநிலத்துல உருவாக்கியிருக்காங்க. ஸோ நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர்கள் நேரா பார்த்து பேசுறது ஏஐ ஆசிரியர் மூலமா பேச போறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, முதல் ஏஐ ஆசிரியர் கேரளாவில் நியமிக்கப்படுற அவங்க நேம் வந்து பாத்தீங்கன்னா ஐரிஷ் என பெயரிடப்பட்டுள்ளது. ஸோ நோட் பண்ணுங்க, இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. எந்த மாநிலம்? கேரளா, ஐரிஷ் என்பவர்கள், அதுதான். அடுத்ததுங்க, ஔவையார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. யாருன்னா பாஸ்டினா சுசைராஜ் பாமா என்பவர்களுக்கு. அப்போ ஔவையார் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா பாமாக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஏற்பெயர் பார்த்தீங்கன்னா பாஸ்டினா சுசைராஜ் அப்படின்றவங்க என்று அழைக்கப்படுகிற பாமாவுக்கு ஔவையார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இவர் தலித் மக்களின் குரலாக ஒழித்து சமூக தொண்டை ஆற்றி வருவதால் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இவர்
மனுஷி, வன்மம், கொண்டாட்டம், கருகு முதலிய நூல்களை எழுதி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இவருக்கு ஔவையார் விருது கொடுக்கப்பட்டிருக்குன்றது சொல்றாங்க. அடுத்தது புதிய தகவல் மையம் முக்கிய துறைகளில் சிறந்த திட்டங்களை வகுக்க நிதி ஃபார் ஸ்டேட் அப்படின்னு சொல்ற புதிய தகவல் மையத்தை மத்திய அரசு முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும் ஏனைய மாநிலங்களின் போக்குகளை அறிந்து கொள்ளவும் தங்களின் மாநிலத்தின் கொள்கைகளை உருவாக்குவதற்கும் இத்தளம் உருவாக்கப்பட்டதாக ஒரு நல்ல விஷயம் தாங்க. இந்த நிதி ஆயோக் என்ன பண்றாங்கன்னா, மற்ற மாநிலம் எப்படி சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில குறியீடுகள் வெளியிடுறாங்களா. இப்ப வறுமை ஒழிப்பு குறியீடா இருக்கட்டும், சுகாதார குறியீடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கல்வி குறியீடா இருக்கட்டும், யார் வெளியிடுறாங்கன்னா நிதி ஆயோக் தான் வெளியிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல மற்ற மாநிலங்கள் அவங்களுடைய கொள்கைகள் எப்படி வச்சிருக்காங்க, எப்படி ஃபாலோ பண்றாங்க, எப்படி சக்சஸ் பண்றாங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டடா இருக்கும். ஸோ இதை வச்சுதான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றாங்க. இது ஒரு நல்ல விஷயமா பாருங்க. இப்ப நம்மளை பார்த்தா என்ன பண்றாங்க, கர்நாடகா, தெலுங்கானா, டெல்லி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஏன் கனடா நாடே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தளம் வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் பயன்படக்கூடிய தளம் தான் சொல்லுவாங்க. அடுத்ததுங்க இந்த நேட்டோ கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த நேட்டோ அமைப்பில் ஸ்வீடன் நாடு 32வது நாடாக உறுப்பினர் ஆனது. ஒரு நிமிஷங்க. சோ இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோன்ற ஒரு அமைப்புல என்ன ஸ்வீடன் நாடு 32வது ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து கும்பலா ஆயிட்டு எதிரி அடிப்பாங்க. அதான் நேட்டோ கூட்டமைப்பு சொல்லக்கூடியது. இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணது ஸ்வீடன். இதை பத்தி பார்த்தாச்சுங்க. அடுத்தது தமிழக அரசு விருதுகள் சொல்லக்கூடியதுங்க. கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்றீங்களா, பால்மராம. ஏன்னா இது ரொம்ப பெண் குழந்தைகளின் பாலின உயர்வுக்கு சிறப்பாக செயல்பட்ட 3 மாவட்ட நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு அரசு விருது வழங்கியுள்ளது. அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளரான விஷ்ணு சந்திரனுக்கு நோட் பண்ணுங்க, விஷ்ணு சந்திரனுக்கு தங்க பதக்கம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரான கலைச்செல்வி மோகனுக்கு வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்ட ஆட்சியரான ராஜகோபால சுக்ராவுக்கு வெண்கல பதக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப 3 பதக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தங்கம், வெள்ளி, அப்புறம் வெண்கலம். இது 3மே என்ன பண்றாங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுனா பெண் குழந்தைகளின் பாலின உயர்வுக்கு உதவி இருக்காங்கன்றது சொல்றாங்க. அடுத்ததுங்க கடல்சார் உயர் இலக்கு படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரத்தில் முக்கியமா இந்தியாவில் முதல் முறையாக கடல்சார் உயர் இலக்கு படை உருவாக்கப்பட உள்ளது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கும் நீர் சந்தி இருக்கு தெரியுங்களா, பாக் நீர் சந்தி இந்த பகுதியில் அமைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. சோ இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுவீங்கப்பா. சோ அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கனவு இல்லம் திட்டம். என்னன்னா எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டம் கீழ் ராஜேந்திரன், இந்திரா பார்த்தா இந்த பார்த்த சாதி ஆகியோருக்கு வீடு கட்ட வழங்க உள்ளது. அப்ப என்னன்னா, சார் நான் வந்து கலைத்துறையில சிறந்து விளங்குறேன், பட் ஆனா என்கிட்ட ஃபண்ட் இல்ல, எனக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்றது கலைத்துறையில் சிறந்து எல்லாருக்குமே சரி, முக்கியமா அந்த எழுத்தாளர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாமே கனவு இல்ல திட்டம் 2021 உருவாக்கிருக்காங்க. நீங்க ஒரு சிறந்த எழுத்தாளராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிகேஷன் புக்ஸ் சேல் ஆயிருக்கும். அந்த புக்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா நீங்க இந்த திட்டத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இதன் மூலியமா உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தருவாங்கன்றத சொல்றாங்க. கிரைட்டீரியா போய் பாத்துங்க. அடுத்தது சோ இது வேண்டாங்க, இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். லோக் அதாலத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிகழாண்டில் முதலாவது தேசிய லோக் அதாலத் அமர்வில் கிட்டத்தட்ட 1.13 கோடி வழக்குகள் தீர்வு காணப்பட்டதுன்னு சொல்றாங்க. லோக் அதாலத் தான் உள்ளூர்ல உட்காந்து நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேங்க, இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் நான் போக விரும்பலங்கன்னு சொல்லக்கூடியதுதான் மக்கள் நீதிமன்றம் என்றும் சொல்லுவாங்க. பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கப்படும். பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடா இதுதாங்க முக்கியம். இந்த லோக் அதாலத் முதல்ல மார்ச் 14, 1982 தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபார்டு பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? நபார்டு எப்போ 1982 தான் நபார்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நபார்டு ஞாபகம் வச்சுங்க. அட் தி சேம் டைம்ல இவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சி ஸ்பேஸ் ஓடிடி தளம் அப்படின்னா ஒரு மாநிலம் தனக்கான ஓடிடி தளத்தை உருவாக்கிச்சுன்னா அந்த மாநிலத்தின் பேர் தான் நான் என்ன சொல்றேன்னா கேரளா அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் பாக்குறீங்கல்ல, எல்லா சேனல்ஸும் விடுறாங்களா, அதே மாதிரி கேரளா மாநிலம் தனக்கென ஓடிடி தளத்தை உருவாக்கியிருக்கு. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, சி ஸ்பேஸ் ஓடிடி தளம் சொல்லக்கூடியதுங்க. அடுத்தது அகில இந்திய ஆராய்ச்சி அறிஞர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை ஐஐடி சார்பில் அகில இந்திய ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இது வேண்டாம், கிஷோர் மக்வான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நியமனம் மிஸ் பண்ணிடாதீங்க. தேசிய தாழ்த்தப்பட்டோர் புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காருன்னா கிஷோர் மக்வானா அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்கார். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் நியமிக்கப்படுறாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கிஷோர் மக்வான் பாத்தீங்கன்னா யாருக்கு,
புதிய தேசிய தாழ்த்தப்பட்டோருக்காக புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர். அடுத்தது சோ ஒரு திருவிழா திருப்பியும் மிசோரமில் சப்சார் குட் திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் கொண்டாடப்படுது. சப்சார் சூட் அப்படின்ற ஒரு திருவிழா எங்கன்னு பாத்தீங்கன்னா மிசோரம் மாநிலத்தில் பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஆரன்பில் நாகாலாந்து, அந்த துலிப் மலர் திருவிழா ஜம்மு காஷ்மீர், தாவி பண்டிகை ஜம்மு காஷ்மீர், இது நாலுத்தையுமே ரிலேட் பண்ணிட்டு அந்த சப்சார் சூட்ன்றது எங்க ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, மிசோரம் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. அடுத்தது சோ இது ஒரு கொஸ்டின்ங்க, இம்பார்ட்டன்ட்ங்க. உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை. அப்ப நீளமான இருவழி சுரங்கப்பாதைனால நீங்க எங்க போறோம்னா அருணாச்சல பிரதேசத்துல வரணுங்க. கண்டிப்பா கேட்கறதுக்கு 100% 98.8% இருக்குங்க. மீதி 1.5% பாவம் பார்த்து கேட்க முட்டாதான் உண்டு. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கண்டிப்பா ரிலேட்டடா இருக்கு. என்ன பண்றாங்கன்னா இருவழி சுரங்கப்பாதை அமைக்கிறாங்க. எங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல சொல்றாங்க. சோ அசாமில் இருந்து ஜெத்பூர் முதல் அருணாச்சல பிரதேசத்தின் நவாங் பகுதி வரை என்ன பண்றாங்கன்னா அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஓகேங்க, இது மட்டும் நீங்க நோட் பண்ணா போதுமானதுங்க. அடுத்தது சோ இது முக்கியங்க. சாகித்ய அகாதமி மொழிபெயர்ப்பு விருது. சாகித்ய அகாடமி விருது வேற, மொழிபெயர்ப்பு விருது வேற. இந்த ஆண்டு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அப்படின்ற மொழிபெயர்ப்பு சேர்ந்தவர்கள் தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இதை மட்டும் நோட் பண்ணி வைங்க, போதுமானது. அடுத்தது தமிழக தேர்தல் ஆணையராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கார். யாருன்னா பா ஜோதி நிர்மலா சாமி. இங்க நோட் பண்ணுங்க. தமிழக தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா பா ஜோதி நிர்மலா சாமி நியமிக்கப்படுறார். அதனுடைய விதி வந்து பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையத்தின் விதி 243K 243ZA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தல் ஆணையன் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் 65 வயது. விதி வந்து 244 இருந்து 324 முதல் 329 வரை. தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட தேதி வந்து பாத்தீங்கன்னா 24/1/2050. தேசிய வாக்காளர் தினம் 25 ஜனவரி 25. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஸ்டார்டிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குடியுரிமை திருத்த சட்டம். சோ இவ்வளவு பெருசாலாம் வேண்டாம், நான் சொல்றேன், சிம்பிளா கவனிச்சுக்கங்க. இந்தியா, இந்த சைடு வங்கதேசம், இந்த சைடு இவ்வளவு தெரியாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடு பாகிஸ்தான் வச்சுக்கோங்களேன், இந்த சைடு ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இதுதான் கொஸ்டின். இந்த 3 நாடுகளிலும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான உள்ளவர்கள். சிறுபான்மையினர்கள் பாத்தீங்கன்னா இந்துக்கள், பார்சிக்கள், சீக்கியர்கள், இவங்க எல்லாருமே என்ன பாத்தீங்கன்னா சிறுபான்மையர்கள். இவங்க 2014க்கு வந்தாங்க பாத்தீங்களா உள்ள. இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த நாட்டை சேர்ந்த சிறுபான்மையர்களுக்கு மட்டும்தான் என்ன கொடுக்க போறாங்க, குடியுரிமை தரப்போறாங்க. அப்ப அங்க இருந்து வர இஸ்லாமியர்களுக்கு கிடையாதான்னு கேட்டா கிடையவே கிடையாதுன்றாங்க. ஏன்னா அங்கிருந்து வரவங்களுக்கு எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அங்க கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நியூஸ்ன்றதால 2014 டிசம்பர் 31க்கு முன்னர் வந்த வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்த இந்தியர்களுக்குள் புலம்பெயர்ந்த முஸ்லீம் அல்லாத சிறுபான்மையர். நோட் பண்ணுங்க, முஸ்லீம் அல்லாத சிறுபான்மையருக்கு தான் இது கொடுக்கப்படுது. எந்தெந்த நாடுகள் கேட்டாங்க என்ன சொல்லலாம்? அப்ப கொஸ்டின் கேட்கலாமா? குடியுரிமை சட்ட திருத்தத்தின் விதியின்படி எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு குடியுரிமை வழங்கப்படவில்லைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 3 நாடுகள் சொன்னா போதுமானது. அடுத்ததுங்க. சோ அதிக அளவில் கைபேசி உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா சீனா முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் பிடித்துள்ளது. மக்கள் தொகையில் யார் ஃபர்ஸ்ட்? இந்தியா ஃபர்ஸ்ட். பட் ஆனா உற்பத்தியில யார் ஃபர்ஸ்ட் இருக்கானா அவன் ஃபர்ஸ்ட்ல போயிட்டான்றது சொல்றாங்க. கைபேசி உற்பத்திங்க. அடுத்தது ஏவுகணை சோதனை வெற்றின்றாங்க. ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தனித்தனியாக தாக்கும் அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா அக்னி ஏவுகணை இருக்கு பாத்தீங்களா, அந்த சீரியஸ் ஃபுல்லா படிச்சிருங்க. இன்னைக்கே போயிட்டு அக்னி ஏவுகணை 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா எத்தனை ரேஞ்சில போய் தாக்கும், அது பிளாஸ்டிக் மிசைலா இல்ல சர்ஃபேஸ் டு ஏரா, ஏர் டு ஏரா அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ அதை பத்தி தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது உயர்நிலை 8 வழிச்சாலை. இந்தியாவில் உயர்நிலை 8 வழிச்சாலையின் துவாரகா விரைவு சாலையின் ஹரியானா பிரிவு திறக்கப்பட உள்ளது. துவாரகால இருந்து ஹரியானா வரைக்கும் 8 வழிச்சாலை போட்டிருக்காங்க. சோ அது திறக்கப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க. சோ 8 வழிச்சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலையும் பாஸ் பண்ணாங்க, தமிழ்நாட்டிலையும். பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஆயுத இறக்குமதி பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்காங்க. நான் சொன்னா இல்லையா? சோ 2 விமானம் சொல்றேன், 2 ஏவுகணை சொல்லுங்க. S-400 எந்த நாட்டின் மூலமா நம்ம கொள்முதல் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய உதவியுடன் தான். யார் S-400னா ரஷ்யா. இந்த ரஃபேல்னு ஒரு விமானம் இருக்கு தெரியுங்களா,
ரஃபேல் வந்து பிரான்ஸ். ஓகேங்களா, யாருங்க? பிரான்ஸ். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த போயிங் விமானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய எந்தெந்த விமானங்கள் எந்தெந்த நாடுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா S-400 ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்போ அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் பட்டியலில் இந்தியா முதல் இடத்திலும், சவுதி அரேபியா 2வது இடத்திலும், 3வது இடத்தில் கத்தாரும் உள்ளது. சார் நீங்க ஆயுதங்கள் இருக்கா என்கிட்ட கொடுங்க, நான் வந்து என்ன பண்றேன், இறக்குமதி பண்ணி வச்சுக்கிறேன் என்னுடைய பாதுகாப்புக்காக. திடீர்னு யாருன்னா பிரச்சனை நான் அதை வச்சு அட்டாக் பண்ணி பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பெண்கள் வணிகம் மற்றும் சட்ட குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு வெளியிடப்பட்டிருக்கு. இந்தியா 113வது இடத்துல இருக்குங்க. அப்ப இந்தியாவுடைய இடம் எத்தனை கேட்டாங்கன்னா 113. இது மட்டும் நீங்க சொன்னா போதுமானதுங்க. அடுத்து பாருங்க, பசுமை நகராட்சி பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகராட்சி பத்திரத்தை கொடுக்குறாங்க. குஜராத்தின் வதோதரா நகராட்சி பசுமை நகராட்சி பத்திரத்தை வெளியிட்டுள்ளது. இது ஆசியாவின் முதல் பசுமை நகராட்சி பத்திரம் ஆகும். ஒன்னும் இல்ல, அந்த சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரீன் சிட்டியா இருக்குன்றாங்க. அது அப்படின்னா பசுமையா காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுங்க, குஜராத் மாநிலத்தில் வதோதரா அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் தாங்க முக்கியம். அடுத்தது சோ இதை மட்டும் நோட் பண்ணுங்க. ஹரியானாவின் புதிய முதலமைச்சராக நாயப் சிங் சைனி என்பவர் பொறுப்பேற்றிருக்காரு. சோ ஹரியானால புதிய முதலமைச்சர் வந்திருக்காரு. பட் அப்படியே சட்டப்பிரிவு எல்லாமே இதுதான். சோ நம்ம பாலிட்டியில இருக்கிறது நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். யாரால் நியமிக்கப்படுறாரு, ஆளுநருடைய சட்டப்பிரிவு விதி என்ன, முதலமைச்சராக எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. அடுத்தது சோ புவிசார் குறியீடுல மஜிலி முகமூடி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அசாம் மாநிலத்தை முகமூடி. நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஃபேஸ் மாஸ்க் கொடுத்தாங்கன்னா நம்ம பாக்குறப்போ அது எனக்கு வேணும். இந்த துப்பி ஸ்பைடர்மேன் துப்பிலாம் இருக்கிறப்ப நான் கேட்டு சண்டை போடுவேன், எனக்கு அந்த ஸ்பைடர்மேன் வாங்கி கொடுங்க நான் சொல்லிட்டு. பட் ஆனா இப்ப நம்ம போட்டு ரோட்ல போனீங்கன்னா 2K கிட்ஸ் கூட அது போட மாட்டாங்க. அந்த முகமூடியெல்லாம் குழந்தைங்க மட்டும் தான் போடுது. சோ அது ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்போ இந்த அசாம்ல சேர்ந்த மஜிலி முகமூடிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. சோ இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது இயற்கை எரிவாயு பங்க் அப்படின்ற ஒரு பங்க் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா திறக்க போறாங்க. எந்த மாநிலம் பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் துவங்கப்பட உள்ளது. இயற்கை எரிவாயு பங்க் என்ன சொல்லக்கூடியது. சோ இந்த இடத்துல இயற்கை எரிவாயு பங்க் எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா குஜராத் அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட்ங்க, ஹைதராபாத் விடுதலை நாள் செப்டம்பர் 17 விடுதலை தினமாக கொண்டாடப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணிருக்காருன்னா ஆபரேஷன் போலோ பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க. சோ சிம்பிள் கான்செப்ட் சொல்றேன் பாருங்களேன். இந்தியான்ற ஒரு நாடு, இந்த இடத்துல ஹைதராபாத், ஜுனாகர், ஜம்மு காஷ்மீர் இது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்து மன்னரா, இந்த இடத்துல முஸ்லிம் மன்னர், இதுவும் நிஜாம். இவங்க 3 பேருமே இந்தியாவோட ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. பட் இவர் உடன்படிக்கை மூலியமா ஜாயின் பண்ணிப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, பொது வாக்கெடுப்பு நடத்தி இவர் அங்க பாகிஸ்தான் தப்பிச்சு ஓடுவாரு. பட் ஆனா இவர் தான் என்ன பண்ணுவாருன்னா, நான் உன்கூட்டி சர மாட்டேன், தனியா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கி போட்டுட்டே இருப்பாங்க. இந்த கேப் தான் கரெக்டா பயன்படுத்துவாரு சர்தார் வல்லபாய் பட்டேல். என்ன பண்றாரு சார் பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் போலோ அப்படின்ற ஒரு ராணுவ நடவடிக்கையை எடுத்து ஹைதராபாத்தை நம்முடன் இணைத்துக் கொண்டார். அப்ப ஆபரேஷன் போலோ என்பது ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எடுத்துப்பீங்களா? அதுதாங்க ஆன்சர். இதுதாங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். சொன்னா இது நினைவு கூறும் வகையா செப்டம்பர் 17 என்ன பண்றாங்க, ஹைதராபாத் விடுதலை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சோ அது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கங்க. அரசு வேலை பெறும் பெண்களுக்கு 10 நாட்கள் கூடுதல் விடுமுறை ஒடிசா மாநிலம் அறிவித்துள்ளது. இப்போ ஒரு நாள்ல ஒரு 20 நாள் இருந்துச்சுன்னா 10 நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க CL அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒடிசா மாநிலம். சோ அதனாலதான் ஒடிசா மாநிலத்தின் இந்தியாவிலே சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் நவீன் பட்நாயக் முதலிடத்தில் இருக்காருன்றது தெரிஞ்சுக்க. நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால சரி, இதுதாங்க உங்களுக்கு எக்ஸாம்ல 100க்கு 100% எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். புதிய மாநகராட்சிகள். தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு 4 மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி ஆகிய 4 மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது மட்டும் தெரிஞ்சுங்க. 1988 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சட்ட திருத்தத்தின்படி 22ஆக இருந்த மாநகராட்சிகளின் எண்ணிக்கையானது தற்போது எத்தனை உயர்ந்திருக்கு, 25 மாநகராட்சிகளாக உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ மாநகராட்சிகளின் எண்ணிக்கை மொத்தம் கேட்டாங்கன்னா எத்தனை சொல்லுவாங்க, 25. புதிதாக உருவாக்கப்பட்டது புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. இந்த 4ம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அடுத்தது இங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, இந்த கேரளா மாநிலத்துல முதல் ஆசிரியர்னா ஐரிஷ்னு சொன்னோமா. சோ இந்த இடத்துல உலக பொருளாதார மன்றத்தின் செயற்கை நுண்ணறிவு மையமானது கர்நாடகாவில் தொடங்கப்பட உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி பாருங்க முதல் ஏஐ நகரம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நகரம் பாத்தீங்கன்னா லக்னோ. ரெண்டாவது பாருங்க முதல் ஏஐ பள்ளி எங்க, நம்ம ஐரிஷ்னு ஒண்ணு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா, கேரளா. அதுக்கப்புறம் பாருங்க முதல் ஆசிரியை ஐரிஷ். அப்ப ஏஐன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ நான் மொத்தமா இங்க தொகுத்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்க இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே அவங்க கேட்கிறப்போ ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எக்ஸாம்ல இது கேட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மறக்காதுங்க. அடுத்தது சோ இந்திய தேர்தல் ஆணையர்கள் நியமனம் சொல்லி சொல்றாங்க. இந்தியாவின் தேர்தல் ஆணையராக சுக்பீர் சிந்து, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞானேஷ் குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் சொல்லி சொல்றாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது 25/1/1950ங்க. சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, போதுமானது. இந்த இந்திய தேர்தல் ஆணையம் பத்தி நம்ம கிட்ட ஒரு 4 நியூஸ்ல என்ன பண்ணிட்டோம், பேசிட்டே வந்துட்டோம். அடுத்தது சோ இது நோட் பண்ணுங்க. இந்த பீகார் பாட்னாவில் இந்தியாவில் முதல் நதி ஊங்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய டால்பின் ஆராய்ச்சி மையம் திறக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். நோட் பண்றீங்களா? விக்ரமசாலா வைல்ட் லைஃப் சாங்சுரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டால்பின்களுக்காக ஒரு ஆராய்ச்சி மையம் எங்க தொடங்கப்பட்டிருக்குன்னா ஆல்ரெடி பீகார்ல தொடங்கப்பட்டிருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு தந்திருக்காங்க. தேசிய நீர்வாழ் விலங்காக 2009 தான் டால்பின்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வைங்கப்பா. அடுத்தது இந்த சோலார் கூட்டணி, ஆல்ரெடி இதை பத்தி நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க கவனிங்க, பூமத்திய ரேகை, கடக ரேகை, மகர ரேகை. சோலார் கூட்டணினால என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கும் பாத்தீங்களா இந்த நாடுகள், இந்த கடக ரேகை கடந்து போகும் நாடுகள், பூமத்திய ரேகை கடந்து போகும் நாடுகள், மகர ரேகை கடந்து போகும் நாடுகள், இந்த சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதுதான் சோலார் கூட்டணி சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் சொல்லக்கூடியது. ஏன் சார் இவங்க மட்டும் ஜாயின் பண்றாங்கன்னா சூரிய ஒளி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையும் டைரக்டா அங்க படுமா, அப்புறம் ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகையில வருஷத்துக்கு 2 முறை படுதா. ஸோ இதன் மூலமா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் வாழ்றவங்க எல்லாமே சோலார் லேம்பை அதிகமா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதன் மூலயமா நம்ம பூமி ஹீட்டை குறைக்கலாம்ன்றதையும் பேசியிருக்காங்க. ஸோ இதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா பனாமா நாடானது இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணது பனாமா நாடு. சில நாடுகள் ஜாயின் பண்ணாது, சில நாடுகள் ஜாயின் பண்ணும் பொறுமையா. ஸோ ஆஸ்திரேலியாவே நமக்கு லாஸ்டா தான் ஜாயின் பண்ணாங்க. ஆஸ்திரேலியால மகர ரேகை போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 79வது நாளாக இணைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மட்டும் நோட் பண்ணா போதுமானதுங்க. அடுத்தது கீர்த்தி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 9 முதல் 18 வயது வரையிலான வளர்ந்து வரும் மாணவ மாணவிகளின் திறமைகளை கண்டறிய கீர்த்தி திட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா ரேசிங் டேலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு அந்த திறமையை வச்சு என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரையும் மேல கொண்டு போயிட்டே இருக்காங்களா. ஸோ அந்த கீர்த்தி திட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, திறமையை வச்சு அவங்களுக்கு என்ன ஃபீல்டு செலக்ட் ஆகுன்றது செலக்ட் பண்ணக்கூடியது அந்த கீர்த்தி திட்டம் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயங்க, இது நோட் பண்ணுவீங்க. அடுத்ததுங்க சரஸ்வதி சம்மான் விருது அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரபா வர்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வருஷம். நோட் பண்ணுங்க, யாருன்னா கேரளாவை சேர்ந்த பிரபாவர்மனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவர் இயற்றிய ரௌத்ர சாத்விகம் என்ற கவிதை நூலுக்காக இவ்விருது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுவீங்க. சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு கொடுக்கணும்னா கேரளாவை சேர்ந்த பிரபா வர்மாவுக்கு அப்படின்ட்டு. அடுத்தது நோட்டிக்ஸ் எரிமலை செவ்வாய் கிரகம். இப்ப செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டலைட் அமைச்சிருப்போம். என்ன சேட்டலைட்னா, ஒரு நிமிஷங்க, மங்கல்யான் ஒரு சேட்டலைட் அமைச்சிருக்க ஞாபகம் இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான செவ்வாய் கிரகத்தில் நோட்டிக்ஸ் எரிமலைன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நோட்டிக்ஸ்னு பேர் வச்சு என்ன பண்றாங்க, அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்துங்க த லாஸ்ட் நியூஸ் நினைக்கிறேன், ஐ திங்க் எஸ். ஸோ மகிழ்ச்சியா முடிச்சிடலாம் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு மார்ச் மாதம்ன்றதால என்னன்னா உலக மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல். ஸோ அந்த நாடுகள் பட்டியலில் இந்தியாவோட இடம் அப்படியே கண்ணை மூடிட்டு போட்டுங்க, 126 1 2 6 இந்தியாவோட. அப்போ இந்தியாவிலே மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்காங்க, 126. நாம எத்தனை இடத்துல இருக்கோம், முதல் இடத்துல இருக்கோம். நம்மனா நம்ம மனுஷர்கள், பட் இந்தியா 126ல இருக்குன்றாங்க. சார் அதுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. அந்த நாட்டுல தனிநபர் வருமானம் இருக்கணுமா, சமூக ஆதரவு இருக்கணுமா, தனிநபர் வருமானம், சமூக ஆதரவு, சுகாதாரம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பல்வேறு அம்சம், இது 3 கிரைட்டீரியாவும் பேஸா வச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சுதான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க, பின்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கும் தெரியுங்களா, அவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்கன்றத சொல்றாங்க. இந்த பின்லாந்து நோட் பண்ணுவீங்க, கொஸ்டின் கேட்கக்கூடிய நாடுங்க. சரி, உலக மகிழ்ச்சிக்குரிய கடைசி இடம் உள்ளது என்னன்னா சவுத் சூடான் அப்படின்ற ஒரு நாடு இருக்குங்க. சவுத் சூடான் அந்த நாடு தான் பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க.
ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறது. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் நடப்பு நிகழ்வுகள் நான் உங்களுக்கு தொகுத்து அழகா சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதை நீங்க அப்படியே என்ன பண்ண ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸாம்ல அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய தேர்வுக்கு இது பயன்படும்னு சொல்றேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திக்கலாம். நன்றி.